மின்கட்டண உயர்வு ஏற்கனவே கூடினதுனால சிறு குறு தொழில் செய்பவர்கள் எல்லாம் அனைத்து வியாபாரம் செய்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனால் இந்த திட்டத்தினை உடனடியாக தமிழக அரசு பின்வாங்க வேண்டும். இன்று முதல் சிறு குறு நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த திராவிட மாடல் ஆட்சி பதவியேற்ற இந்த 4 வருட காலங்களில் பல முறை மின்சார கட்டணம் உயர்த்தி வியாபார பெருமக்களை படு துயரத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த மின்கட்டண உயர்வை பரிசீலனை செய்து உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனால என்ன நடக்குன்னு சொன்னால், பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய உற்பத்தியாளர்கள் இந்த கரண்ட் பில்னால ரொம்ப பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? விலை ஏற்றுவாங்க, கண்டிப்பாக ஏற்றுவாங்க. பாதிக்கப்படுறது நம்ம சின்ன வியாபாரிகளும் இது சார்ந்த பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிக்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மின்கட்டண உயர்வு பொதுமக்களை ரொம்ப பாதிக்க என்னுடைய கருத்து. மின்கட்டண உயர்வுனால ரொம்ப நமக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெரிய நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்தும் போது நம்மளுடைய நூல் விலை, ஜிப்பு விலை, கேன்வஸ் விலையெல்லாம் அதிகமாக அவங்க உயர்த்துறாங்க. இதனால் ஏற்கனவே நம்ம தொழில் ரொம்ப நலிவடைந்திருக்கும் வேளையில் இவங்க டெய்லி இதே மாதிரி மின்கட்டணம் ஏற்றிட்டு இருந்தால் எங்களுக்கு தொழில் நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மின்கட்டண உயர்வை ரத்து பண்ண வேண்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மொபைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை இந்த ஹெட்ஃபோன், மொபைல் உற்பத்தி எல்லாத்துக்குமே இந்த மின் கட்டண உயர்வு வந்து ரொம்ப பாதிப்படையுது. இதனால் அந்த கட்டணங்கள் வந்து எங்கள் மேலே சுமையாக இருக்குது. அதை நாங்கள் டேலி பண்ணோன்னா இது இப்போ கஸ்டமர் மேலே தான் இந்த அமௌண்ட்டை நாங்கள் டேலி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த கட்டண உயர்வு வந்து சாதாரண மக்களையும் ரொம்ப பாதிப்படைய வைக்குது. எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த கட்டண உயர்வை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மின்சார கட்டணம், அனைத்து வகையான மின்சார கட்டணங்களும் உயர்வு என்ற தகவல் வந்துள்ளது. அதாவது 3.71% மின்கட்டணங்கள் உயரும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதே சமயத்தில் இந்த உயர்வானது கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு அரசாங்கம் அந்த கட்டண உயர்வை தானே ஏற்கும் என்ற அறிவிக்கையும் வந்திருக்கிறது. இருந்தாலும் தொழிற்சாலைகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இந்த மின் கட்டண உயர்வு என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஏற்கனவே இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் கிட்டத்தட்ட 30% ஏறியுள்ளது. இந்த ஏற்றம் என்பது நாங்கள் உற்பத்தி செய்யும் அந்த பொருளின் மீது விலைகளை கூடுதலாக சுமத்தி விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் இந்த விலைவாசி ஏற்றத்திற்காக வழிவகுக்கின்றது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறதே மிக கடுமையான சவாலாக இருக்குது. பல்வேறு வகையான மூலப்பொருட்கள் விலையேற்றம், கடுமையான விலை உயர்வு காரணமாக தொழிலே ரொம்ப நலிவடைந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து மின்கட்டண உயர்வுன்றது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒன்று. இந்த மின்கட்டண உயர்வு சந்திக்க சூழ்நிலையில் நம்மளுடைய உணவுப் பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களோட விலையும் உயர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. எனவே இந்த தமிழக அரசு வந்து மின்கட்டண உயர்வு வந்து ரத்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து நிறைய பேர் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க.